கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஆதாம் ஏவாளின் மூலம் பாவம் உருவாகி அவர்களுடைய சந்ததியாகிய நமக்குள்ளும் பாவம் தொடர்ந்து வருகின்றது. இந்த பாவத்தின் விளைவினால் நமக்கும் தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய இடைவெளி உண்டாயிற்று. பாவத்தின் முடிவு மரணம் என்று வேதம் கூறுகின்றது. அது மட்டுமல்ல, நம் உடலில் குடி, போதை, கொலை, கொள்ளை, ஏமாற்றுதல், ஒழுங்கற்ற பாலியல் உறவுகள் போன்ற பாவத்தின் நிமித்தம் மனிதர்களுக்கு மரணம் ஏற்படுகிறது. முடிவில்லாத வேதனையும் தண்டனையும் உண்டு என்று பரிசுத்த வேதாகமும் கூறுகின்றது. ஒரு கல்லூரியிலோ அல்லது வெளியில் தவறு செய்யும் தன் மகனுக்காக தகப்பனே முன்வந்து மன்னிப்பு கேட்பதும் அதற்கான அபராத தொகையை தானே செலுத்தி மகனை விடுவிப்பது போல நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு முடிவெடுக்கிறார்.